குறைத்த கூலியில் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் முழுமையாக வழங்கவும் கூடுதலாக 5% கூலியை வழங்குவதாகவும் அறிவித்திருக்கின்றோம். இந்த அறிவிப்பு உங்களுக்கு வருகின்றது. திருப்பூர், கோவை மாவட்டங்களில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக விசைத்தறி தொழிலில் பலரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இரு மாவட்டங்களிலும் சுமார் 50,000 குடும்பங்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் வைத்து விசைத்தறியாளர்கள் கூலி அடிப்படையில் நெசவு செய்து வருகின்றனர். இந்த விசைத்தறி தொழிலில் நேரடியாக 3 லட்சம் பேரும், மறைமுகமாக 3 லட்சம் பேர் என 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜவுளி உற்பத்தியாளர்கள், கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள், தொழிலாளர் நலத்துறையினர் ஆகிய முத்தரப்பினர் கூடி அப்போதைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப கூலி நிர்ணயிப்பது வழக்கம். இந்நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு கூலி உயர்வு வழங்கப்படவில்லை. பெட்ரோல், டீசல் விலையேற்றம், மின்கட்டண உயர்வு, ஆட்கள் கூலி உயர்வு ஆகிய காரணங்களாலும் கூலி உயர்வும் கிடைக்கப்பெறாமல் விசைத்தறி தொழில் கடும் நெருக்கடியை சந்தித்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு அப்போது பெற்று வந்த கூலியுடன் 60% கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அதனைத் தொடர்ந்து விசைத்தறி உரிமையாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சோமனூர் ரகத்திற்கு 23%, பல்லடம் ரகத்திற்கு 20% கூலி உயர்வு வழங்குவதாக உடன்பாடு ஏற்பட்டது. முதலில் 15% தருவதாகவும் பின்னர் 5% தருவதாகவும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எந்தவிதமான கூலி உயர்வும் வழங்கவில்லை. அதனைத் தொடர்ந்து கடந்த 2024ஆம் வருடம் கூலி உயர்வு கேட்டு விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர் நலத்துறை மூலம் 7 கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இதில் எந்தவிதமான உடன்பாடும் ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தையின் போதும் விசைத்தறிகள் இயங்கி வந்தன. இந்நிலையில் திருப்பூர், கோவை மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்தினர் இடையே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று பல்லடத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் கடந்த 2022ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 20% முழுமையான கூலி உயர்வு வழங்கப்படும் என ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்தனர். இந்த கூலி உயர்வு இன்று 10/6/2025 முதல் அமலுக்கு வரும் எனவும் இரு சங்கத்தினர் இடையே தெரிவிக்கப்பட்டது. பல்லடம், 63 வேலம்பாளையம், மங்கலம், கண்ணம்பாளையம் பகுதிக்குட்பட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் திருப்பூர், பல்லடம் ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினருக்கும் இந்த உடன்பாடு ஏற்பட்டது. இரா வேலுசாமி, பல்லடம் விசைத்தறி சங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர். கடந்த காலங்களிலெல்லாம் கூலி உயர்வு போராட்டங்கள் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மாற்றங்களிலே நடைபெறும். இந்த முறை 2022ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட கூலி உயர்வை குறைத்து வழங்குகின்றீர்கள் என்ற குற்றச்சாட்டோடு நாங்கள் கூலி உயர்வை குறைத்து வழங்குகின்ற கூலி உயர்வை முழுமையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக வைக்கப்பட்டது. கடந்த 6 மாத காலமாக பல முறை பேசியும் எந்த முடிவும் எட்டப்படாத நிலையில் விசைத்தறியாளர்களும் ஜவுளி உற்பத்தியாளரும் நேரடியாக பேசிக்கொள்ளலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட போது விசாரணை ஏற்றுக்கொண்டு இன்று மாலை 4 மணி முதல் கடந்த காலத்திலே ஒத்துக்கொண்ட 2022ஆம் ஆண்டு ஒத்துக்கொண்ட கூலி உயர்வை வழங்குவதாகவும் அதிலிருந்து கூடுதலாக அன்று தீபாவளிக்கு வழங்குவதாக சொன்ன 5% கூலி உயர்வையும் உடனடியாக அமல்படுத்துவதாகவும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே பல்லடம், மங்கலம், வேலம்பாளையம், கண்ணம்பாளையம் ஆகிய 4 பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறியாளர்கள் நாளை முதல் கொடுத்து வந்த 2022ஆம் ஆண்டு கூலியை முழுமையாகவும் அதற்கு கூடுதலாக 5% கூலியையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், அதில் தடங்கல்கள் வந்தால் அதை இருசாராரும் ஒன்றிணைந்து அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே இருசாராரும் வருகின்ற காலங்களிலேயும் கூலி உயர்வு இன்னும் விசைத்தறி தொழிலை பாதுகாக்கின்ற நிலைப்பாடு, அரசு உதவியை பெறுவது என்ற எல்லா நிலைகளிலும் இணைந்து பணியாற்றுவதாகவும் இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை நேருக்கு நேர் சந்தித்து தீர்த்து கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே பல்லடம் டெக்ஸ்டைல் என்டர்பிரனர்ஸ் அமைப்பும் பல்லடம் ஜவுளி உற்பத்தியாளர்களும் விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தில் பல்லடம், மங்கலம், வேலம்பாளையம், கண்ணம்பாளையம் பகுதி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த முடிவு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த முடிவின்படி நாளை முதல் குறைத்த கூலியில் ஒரு பைசா பாக்கி இல்லாமல் முழுமையாக வழங்கவும்,
கூடுதலாக 5% கூலியை வழங்குவதாகவும் அறிவித்திருக்கின்றோம். இந்த அறிவிப்பு நாளை முதல் அமலுக்கு வருகின்றது.